கஸ்பதியான பரமாத்மா சர்வேஸ்வரனுடைய பாவனமான சரித்திரத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரந்தமாக எழுதின கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒருத்தன் சிரவணம் பண்ணிவிட்டா பகவான் உடனே உள்ள வந்து விடுவாளாம். கிம்பா அபரைஹி ஈஸ்வரா சத்யோ ஹிருதி அவருத்தியதே என்று கேட்டாள். வேறு புராணத்தினால அப்படி உடனே பகவான் உள்ள வருவனா பாகவதம் மாதிரி? அத்த கிருதிபிஹி சுஷ்ரூஷுபி தட்சணா சுவாமி உடனே உள்ள வந்து விடுறான்கிறாள். அப்படிப்பட்ட மகா பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதம். பிரம்மனிஷ்டா கங்கா தீரத்துல விதுர மைத்ரேய சம்பாதம் சொல்லிட்டு வராள். எல்லாம் ஹரித்வாரத்தில் நடந்த கதை. அதை சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொன்னாள். மிஸ்ர கங்கா தீரத்துல ஆத சூத்திர சவுனகாதிகளுக்கெல்லாம் நைமிஷத்துல சொன்னாள். நைமிஷங்கிற புண்ணியக்ஷேத்திரத்துல. அப்புறம் அப்படி கிரமமா வந்துட்டு இருக்கு. பரம்பரையா வந்த சரித்திரம். மைத்ரேய சுவாமி ஹரித்வாரத்துல விதுரருக்கு உபதேசம் பண்ண சரித்திரம். விதுர் கேட்டு ஆச்சரியப்படுறாள். அது சுக்காச்சாரியால் பரீட்சத்துக்கு சொல்றாள். துருவ சரித்திரம் சொன்னாள். 5 வயசு குழந்தை வைகுண்ட பதாரோகணம் பண்ணி இன்னைக்கும் துருவ மண்டலத்துல லட்சுமிநாதனுடைய சமீபத்துல மாதாவோட கூட பிரகாசிச்சுட்டு இருக்காளுங்கிற சரித்திரத்தை சொன்னாள். பிறகு துருவனுடைய வம்சாவளி சொல்றாள். என்ன நல்ல புண்ணிய ஸ்லோகால வாழலாம். அவளை பத்தி பேசினாலே புண்ணியம். பேசினா புண்ணியம், பார்த்தா புண்ணியம், நடந்தா புண்ணியம், நமஸ்காரம் பண்ணா புண்ணியம்னு சொன்ன மதம் நம்ம மதம். கோவில்ல போய் சுவாமி பார்த்துட்டா புண்ணியம், சிவா சங்கரா நாராயணா சொன்னா புண்ணியம், சுவாமி நமஸ்கரிச்சா புண்ணியம், காதால கேட்டா புண்ணியம். அப்படி சொன்ன மதம் நம்ம மதம். துருவனுடைய வம்சாவளியை சொல்றாள். ध्रुवस्य चोत्कलः पुत्रः पितरि प्रस्थिते वनम् सर्वभौमश्रयम् नैच्छते अधिराजासनम् विदुः सजन्मनोपशान्तात्मा निर्सङ्गः समदर्शनः. துருவனுக்கு உத்கலன்னு ஒரு பிள்ளை. பகவத் பக்தி தீவிரமா இருந்த காலத்துல அவன் பிறந்தவன். அதனால என்னாச்சு, அந்த குழந்தை ராஜா துருவன் வைகுண்ட பதாரோகணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ராஜ்யம் ஆண்டாம்னு விட்டாள். மூத்த பிள்ளை இங்கேயாவது ராஜ்யம் ஆண்டாம்னு சொல்லுவனா? அப்படி சொன்னாலாம். என்ன காரணம்னாள், பிறக்கிற போதே வைராக்கியத்தோட பிறந்தாளாம். ஜென்மனா உபசாந்தாத்மா, உபசாந்தி மனசுல திரும்பி அப்படி பிறந்தாளாம் பிறக்கிற போதே. நிசங்கா, ஒன்னுலையும் பத்துவது இல்லை. சமதரிசனம், பகவான் நடுக இருக்கான்ங்கிற எண்ணம் இது வந்துடுது. இது வந்ததுக்கு அப்புறம் விஷயத்துல போய் சித்தம் ஈடுபடுமோ? அதனால ராஜ்யம் ஆண்டாம் விட்டாளாம். அதிராஜாசனம் பிதுகு, எனக்கு ராஜ்யம் ஆண்டாம் நாள். மந்திரிகளும் பார்த்தாள், இது பைத்தியமா இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்கு, தானா பேசுறது. ஆகினால இவன் வேண்டாம்னு சொல்லிவிட்டு வத்சரம் பூபதிம் சக்ரு சம்பிரமே ஸ்ருதம். பத்னி, துருவனுடைய பத்னி திவ்ய ரூபவதியா, அவளை விட்டுட்டு பரப்பிட்டாள். ராஜ்யம் வேண்டாம் விட்டு அப்படி பரப்பிட்டாளாம். வைராக்கியம் அப்படி வரும். எதகரேவு விரஜே ததகரேவு பிரவரஜேத்துனாள். வைராக்கியம் வந்துட்டா அப்புறம் அந்த விஷயத்துல போய் சித்தம் ஈடுபடாது. நெல்ல பாயசத்தை சாப்பிட்டுட்டான். ஒரு அவுன்சு 10 ரூபா போறோம். பச்சை கற்பூரம் கூம்பு போட்டிருக்கு. வாந்தி பண்ணிவிட்டான். அப்புறம் நெல்ல பாயசமாச்சேன்னு மறுபடியும் அதை எடுத்து சாப்பிடுவணும். அது மாதிரி தான் அந்தமான வஸ்துவை எப்படி கண்டு விருப்பமோ விவகாரத்துல இருக்கிறவாள், அப்படி பாரமார்த்திகமான மார்க்கத்துல ருச்சி வந்தவாள் விஷயத்தை கண்டு வெறுப்பாள். அப்படி தோணும். அப்படி உபசாந்தி அடைஞ்சு விடுவாசெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் வேண்டாம்னு தோணி போச்சு அவருக்கு. வத்சரன ராஜாவை பண்ணினால் அசடுன்னு அவரை நினைச்சுக்கிண்டு, லோகம் அசடுன்னு தான் தெரியும் நினைக்கும் ஞானியில. ஏன்னா லோகத்துக்கு லோக ரீதியில இல்லையோ இல்லையோ, ஆகினால லோக பாக்கியாளா இருந்தா அவள் அசடுன்னு தான் லோகம் சொல்லும். அவ ரீதியிலே அவன் அசடுதானே. அவனை போல விஷயத்துல பத்துதல் இல்லாம இருக்கிற தப்பு தானே. அதனால அவ சொல்றதும் தப்பு இல்லைன்றாள். வத்சரன ராஜாவை பண்ணினாள். வத்சரம் பூபதிம் சக்ரு வத்சரன் ராஜ்யம் ஆண்டாள்.
10,000கணக்கான வருஷம் ஆண்டாள். ஏன்னா பகவான ஆராதிக்கிறதுனால அவளுக்கெல்லாம் ஆயுசு. ஜோதிஷாஸ்திரத்துல சொன்னாள், ஏ சம்மகர்ம நிரதாக விஜதேவ பக்தாக ஏ பட்சபோஜனரதா விஜிதேந்திரியாயே என்றாள். நான் ஏதாவது ஆயுசு சொல்லிருப்பேன், 32 வயசு 40 வயசு 50 வயசுன்னு. அது வளர்ந்து போடும் சில இடத்துல. ஏன் அப்படி சொன்னேன், நான் உன் பேச்ச கட்டு இன்சூரன்ஸ்ல பணம் கட்டிவிட்டேனேன்னு என்ன கேட்காத. தர்மானுஷ்டானம் பண்ணி விஜதேவ பக்தாக பிராமணாலையும் தெய்வத்தையும் நித்தியம் சேவிச்சு பூஜை பண்ணி ஆராதிக்கிற குடும்பத்துல ஆயுசு வளர்ந்து போயிடும். அது என் பேர்ல தப்பு இல்லைன்னு வராமீதர். அப்படி ரிஷிகள்லாம் பயந்து பயந்து பேசுறாள். நான் சொல்லியிருப்பேன் ஆயுசு இந்த திசை மாரகமான திசையுமே, அதை மாத்தின்னு விடுவாள். நீ சொன்னீரே உங்க ஜோதிஷாஸ்திரம் பொய்யா போச்சுன்னு சொல்லாதே, அவன் தான் அது காரணம். பிராமணானுகிரகமும் தேவதானுகிரகமும் இருந்தா விஜதேவ பக்தாகன்னாள். விஜபக்தாக தேவபக்தாகன்னு அந்த துந்தாந்தத்துல இருக்கிற அந்த பக்தாகங்கிறத கொண்டு போய் அப்படி சேர்த்துக்கணும். அப்படிப்பட்டவாளுக்கு நான் சொன்ன ஆயுஸ் ஒன்னும் பலிக்காதுன்னு விட்டாள்.